தியாரிய அங்கவீனர் நிலையத்திலே கல்வி கற்று தற்போது ஆசிரியராக அல்ஹிலால் மத்திய கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒருவரை நான் இப்போது சந்திக்க போகின்றேன். இனி அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026 தேசிய மீலாத் வைபவத்தை முன்னிட்டு நம்பா மாவட்டம் அல்ஹிலால் மத்திய கல்லூரியில இன்னைக்கு தேசிய மீலாத் வைபவம் நடக்கிறதுக்கான உத்தேசங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. அதுல மிக சிறப்பாக 24ஆம் தேதி 25ஆம் தேதி எங்களோட கண்காட்சி இடம்பெற்ற வண்ணம் இருக்குது. நான் அகமது சஃப்ராஸ், ஊர் கல்பிட்டி. நான் எங்களோட அல்ஹிலால் மத்திய கல்லூரியில தான் இஸ்லாம் பாட ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், சேவையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் முக்கியமாக தெரிவிக்க வந்த விஷயம் என்னன்னு சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், என்னோட இந்த இரண்டு கண் பார்வைகள் முழுமையாக நான் இழந்திருந்தாலும் கூட நான் இன்னைக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு அரச ஊழியராக இன்னைக்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. உண்மையிலே என்னோட அம்மா அப்பா, அதே போல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸோட சேர்த்து முக்கியமாக ஒரு மாற்றுத்திறனாளிகளான மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. திஹாரி தூல்மலை என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையம், திஹாரிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையம். இங்கதான் நான் படிச்சது. இங்கதான் நான் ஒரு 1 இயரா நான் படிச்சேன். அதாவது விழிப்புலனற்றவர்கள் பாவிச்சு எழுதக்கூடிய குற்றெழுத்து முறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல பிரைல்னு சொல்லுவாங்க. அந்த எழுத்து முறையை நான் படித்தேன். அதாவது நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தால சில சலுகைகள் கொடுப்பாங்க. அந்த சலுகைகளுடைய அடிப்படையில நான் அதை படிச்சுதான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதால நான் அதை படிச்சு அங்க இருந்துதான் நான் அந்த A-level எக்ஸாம் எழுதினேன். உண்மையிலேயே அங்குள்ள டீச்சர்ஸும் அற்புதமான வழிகாட்டிகள். அங்க உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு படிப்பினர், விழிப்புலன் இல்லாம, செவிப்புலன் இல்லாம, பேச்சின் நாவன்மை இல்லாம, இப்படி ஒவ்வொரு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் அவனோட உள்ளம் ரொம்ப உறுதியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால இன்னைக்கு அவங்க சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க சாதனையாளர்களாக வரணும். எங்களோட எக்ஸிபிஷனுக்காக வேண்டி அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எங்களோட அல்ஹிலாலுக்கு வந்திருக்கிறாங்க, நேற்றும் வந்தாங்க, இன்னைக்கும் வந்திருக்கிறாங்க. விழிப்புலன் அற்ற ஆசிரியர்கள் கடமையாற்றுறாங்க அதுல. அதே போல விழிப்புலன் அற்ற மாணவர்களும் அதுல படிக்கிறாங்க. ஒவ்வொரு வகையான டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்தாலும் கூட உள்ளம் ஒரு ஊனம் இல்லாம, உள்ளம் ஒரு பாதிப்பு இல்லாம, உள்ளம் கிளியரா இருக்குது, அவங்களோட மைண்ட் கிளியரா இருக்குது. எனவே அந்த சவால்களை எதிர்நோக்கி அவங்க இன்னைக்கு படிக்கிறாங்க. நானும் அதே மாதிரி தான் படிச்சேன். இன்னைக்கு நானும் சாதிச்சிருக்கிறேன். இதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய மாணவர் சமூகம் கட்டாயமாக சாதிக்கணும். பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்து அவங்கள மறைச்சு வச்சு கொள்ள வேணாம். அவங்கள சமூகத்துக்கு கொண்டு வாங்க, அவங்கள வெளிச்சம் போட்டு காட்டுங்க. அவங்களோட பாதைகள், இறைவன் நிறைய பாதைகளை வகுத்து வச்சிருக்கிறான். அந்த பாதைகள்ல அழகா அவங்கள கையை பிடிச்சி கூட்டி போய் கைட் பண்ணுங்க. கைட் பண்ணதுக்கு நாங்களும் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மீலாத் ஃபங்க்ஷன் அழகான முறையில எங்களோட எக்ஸிபிஷன் அமைஞ்சிருக்குது. முதலாவது அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, அதிபர் உட்பட ஏனைய ஏற்பாட்டுக்குள்ள எல்லாருக்கும் நன்றி செலுத்தி கொண்டு இந்த விஷயத்தை முடிச்சு கொள்றேன். நான் திஹாரிய இஸ்லாமிய அங்கவீனர் நிலையம். இதுல விசேட கல்வி சேவையுடைய பிள்ளைகள் தான் கல்வி கற்கின்றார்கள். அவர்கள் நிறைய வகையினர்கள் இருக்கின்றார்கள். பேச முடியாதவர்கள், காது கேளாதவர்கள் மற்றும் கண் பார்வை அற்றவர்கள், ஏனைய விசேட சேவையுடைய ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், அப்படியே GDD, ADHD அப்படின்னு சொல்லி 14 வகையான விசேட சேவையுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கல்வி கற்றக்கூடிய ஒரு நிலையம் தான் எமது பாடசாலை. அதுல இப்ப நாங்க இந்த காட்சி கூடத்துல நாங்க படிக்கிறது எங்கட பிள்ளைகள், இப்படியான விசேட சேவையுடைய பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்கள்.
கற்றெடுப்பகரணங்கள் வித்தியாசம் பண்ண எங்களுக்கு வந்து இந்த கற்றெடுப்பகரணம் இல்லாமலுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கல்வி செயற்பாட்டில் ஈடுபடுத்துறதுக்கு முடியாது. அவர்கள் எவ்வாறான உபகரணங்களை பயன்படுத்தி கற்கின்றார்கள்ன்றதை தான் நாங்கள் இங்க காட்சிப்படுத்திக்கிறோம். இப்ப இதுல இருக்கிறது வந்து அவங்களுக்கு இந்த கண் கை தொடர்புடையதுகள், கண் விழிப்புணர்வற்ற மாணவர்களுக்கு பிரேல் சிஸ்டம், செழிப்புணர்வற்ற மாணவர்களுக்கு சைகை மொழியும் முறையிலேயும் தான் நாங்க இந்த கற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளுகிறது. அவங்களுக்குரிய டிஜிட்டல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளுக்குரிய இதுகளில் வந்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இல்ல சாதாரண மாணவர்கள் போன்று அவர்களால் ஒன்றை பார்த்தவுடனே உள்வாங்குவது சிரமமான ஒரு விடயமாக உள்ளது என்றால், அதனால அவர்களுக்கான செயற்பாடுகளை நாங்க செயற்பாட்டின் மூலம் அவங்களுக்கு செய்து காட்டுவதன் மூலமே இவ்வாறு கற்ற செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். இது வந்து அவங்களுடைய அந்த தசை நாற்பயிற்சிகளுக்குரிய நுண்தசை நாற்பயிற்சிக்குரிய உபகரணங்கள் தான் இங்கு காணப்படுகிறது. என்றால் அவங்களுடைய இந்த இது வந்து அவங்களோட அந்த வகுப்பறையில அவங்க உட்கார வைக்கணும் சொல்லி அவங்கள வந்து டயட் பண்ணணும், அவங்கள ஆக்டிவ் பண்ணணும். அதுக்காகத்தான் இப்படியான இந்த மசாஜிங் முறைகளை வந்து நாங்க மேற்கொள்ளும். இதுக்கு பிறகு நாங்க வகுப்பறையில இருந்து கற்பித்த செயற்பாடுகளை மேற்கொள்ளுறது. என் பேர் நஜிமா. நான் திஹாரிய இஸ்லாமிய அங்கவினர் நிலையத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்ப பார்வை குன்றியவங்க, பார்வையற்றவங்க பாவைக்கிற உபகரணங்கள் தான் இங்கே இருக்குது. அப்ப பார்வை இல்லாதவங்க கைகளை கொண்டு தான், விரல்களை கொண்டு தான் தொட்டு உணர்தல் மூலமாக எழுத்துக்களை வாசிக்கணும். அப்ப அவங்களுக்கு கை கூடுதலான வேலையை செய்யக்கூடிய திறனை பெற்றிக்கணும். அதுக்காக அவங்க எழுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து புடைப்பாக்கத்துக்குரிய பொருட்களோடு அவங்கள தொடர்புபடுத்தி அவங்கள நாங்க பயிற்சியில கொடுப்போம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பொருட்கள், இது புடைப்பாக்கம் கொண்ட பொருட்கள். அப்ப இது வந்து மூளைய ஒரு நிலைப்படுத்துறதுக்கும், அடுத்து கைக்கு அந்த புடைப்பாக்கக்கூடிய பொருட்களை அறியக்கூடியதாகவும், அந்த விடங்களை தேடக்கூடியதான மனப்பொருட்கள் கலட்டி அந்த விடத்தை தேடி போடுற மாதிரி, அவசரம் எல்லாம் கலட்டி அவசரமா போடக்கூடிய மாதிரி. அப்ப அதே யோசனையில அவங்க போடுறதுக்கும் அந்த தொட்டு உணரக்கூடிய பயிற்சியை வழங்கத்துக்குமான வேலையில இதை மாதிரி இதுல கொடுப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இது பாருங்க, இதை தொட்டு உணர்ந்து இந்த துளைகள் அறிஞ்சு அந்த துளைகளுக்கு நாங்க சொல்ற முறையில இதை மாதிரி குச்சிகளை போடக்கூடியதாக ஈக்கணும். அப்ப அத மாதிரி பயிற்சியில கொடுப்போம் அவங்க தொடுகை பயிற்சியை மேன்மைப்படுத்துறதுக்கு. அதுக்கு இதை மாதிரி இதுக்கு சரி வந்து டீச்சர் கைடுன்னு சொல்லி, அப்ப இதுவும் அதே மாதிரி தான் பட்டன்கள் இருக்குது. அப்ப அந்த பட்டன்களை நாங்க சொல்ற பட்டன்கள் அவங்க அமர்த்தி நேருக்கு எடுத்து பிடிச்சி பார்ப்போம். இது பார்த்தா 1 4, இது வந்து 1 2 4 அப்படி என்று தொட்டு பார்த்து அவளுக்கு உணர்ச்சியை கொடுக்குற. அதே மாதிரி நாங்க இதை போர்டுன்னு சொல்லுவோம், ஆணிப்பலகை. அப்ப அதுலயும் வந்து துளைகள் இருக்குது. அதுல அந்த 6 துளைகள்ல ஒவ்வொரு விளத்துக்கும் நாங்க மாற்றி போட்டு கொடுப்போம். போட்டு இந்த புடைப்பாக்கங்களை உருவாக்கி அதை தொட்டு உணரக்கூடிய பயிற்சியை கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் பிரேல் எழுத்து பயிற்சிக்கு வருவோம். அந்த பிரேல் எழுத்து பயிற்சிக்கு வர நேரத்துல இதை மாதிரி ஒரு பலகை வேணும். இந்த பலகை சொல்ற பிரேல் ஸ்லேட் சொல்லி உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட்ல 6 பள்ளங்கள் அமைச்சிக்கிறாங்க. அப்ப அந்த 6 பள்ளங்களுக்கு மேலால நாங்க தாழ்ந்து வச்சிட்டோம்னா அந்த 6 பள்ளங்களும் மறைஞ்சிடும். அந்த 6 பள்ளங்களுக்கும் சமனான முறையில தான் இந்த சதுரங்களை வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு சதுரத்தையும் வந்து நாங்க வலது பக்கத்துல இருந்து மேலேந்து கீழேக்கு 1 2 3 இடது பக்கத்துல 4 5 6 என்ற ஓர்டர்ல தான் பாடமாக்கணும். வலதுல 1 2 3 இடதுல 4 5 6 என்ற ஓர்டர்ல பாடமாக்கினாக்கா அப்ப உலகத்துல இருக்க எல்லா மொழிக்குரிய எழுத்துக்களும் அந்த 1 2 3 4 5 6 என்ற அந்த புள்ளிய கொண்டு தான் உருவாகும். உதாரணத்துக்கு ஆனா இருக்குன்னா ஆனா இந்த 6ல 3, ஆவண 3 4 5 ஈனா 2 4 இதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் எழுத்திக்குது. அதை நாங்க எழுதுல வந்து இதை மாதிரி இதை கொண்டு தான் இதுக்கு சில ஸ்டைல சென்று அந்த ஸ்டைல்ஸ்ல நாங்க எப்படி எழுதுவோம். அம்மா எழுதுனா இந்த முறையில எழுதி போட்டு நாங்க திருப்பி எடுத்தோம்னா இது புடைப்பாக்க வெப்சைட்ல கொண்டு தான் நாங்க சொற்கள் வார்த்தையில அம்மாண்டி பயன்படுத்தப்படுற உபகரணங்கள். இது டைப்ரைட்டர். இதெல்லாம் வேகமாக போர்டையும் விட வேகமாக இந்த டைப்ரைட்டர்ல எங்களுக்கு வேலை செய்யலும். இது பிரயோகம் இப்படியாத்தான் இருக்கும். இது ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட டைப்ரைட்டர்.
இது பிரைல் பிரிண்டர். இதுல எங்களுக்கு தேவையான அளவு பிரதிகள் எங்களுக்கு இதுல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பார்வையற்றவர்கள் பயன்படுத்த வந்து விளையாட்டு உபகரணங்கள், டாம்போர்ட், செஸ், இதெல்லாம் அவங்க பயன்படுத்த உபகரணங்களாக விளையாட்டு உபகரணங்களாக இருக்கும். இதெல்லாம் குற்றெழுத்துக்கள் பிரைல். வெள்ளை புறம்பிட பிரயோகங்கள். بسم الله الرحمن الرحيم هو الذي جعل الشمس ضراء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب. மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். வசலாம், வணக்கம்.